தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தேமுதிக தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. சாதாரண மருத்துவ பரிசோதனைக்காக அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததா ஏற்கனவே தெரிவிச்சிருந்த சூழல்ல தான் இப்போ பரிசோதனைகளுக்கு அப்புறமா அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மாதம் 18ஆம் தேதி நுரையீரல்ல சளி மற்றும் இருமல் காரணமா மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில சிகிச்சைக்காக விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அங்க சிகிச்சை எடுத்துட்டு சூழல தான் கடந்த 11ஆம் தேதி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தாரு. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா கூட தேமுதிக சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில கூட கலந்துகிட்டாரு, தொண்டர்களை சந்திச்சிருந்தாரு. அது தொடர்பான வீடியோக்களை நம்ம பார்த்திருந்தோம். இந்த நிலையில தான் இப்போ மறுபடியும் சாதாரண மருத்துவ பரிசோதனைகளுக்காக அதே மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல தான் முழு பரிசோதனைகளுக்கு அப்புறமா அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கூடிய விரைவில் அவர் குணமாகி வரணும் அப்படின்றது எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கு. மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறதால வென்டிலேட்டர் வசதியோட தான் அவரு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வரதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியால ஒரு நிறுவனத்துல தமிழகத்தை சேர்ந்த 2000 பேர் வேலை செய்யறாங்க. இதுக்கு முழுக்க ஒரு தமிழர் தான் காரணமா இருக்காரு. யார் அவரு? வாங்க இத பத்தி இன்னும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பகுதியை சேர்ந்தவர் சபாநாயகம் அப்படின்றவரு கடந்த 41 ஆண்டுகளா சவுதி அரேபியால இருக்கக்கூடிய முகமது அல் பர்காஸ் அப்படின்ற நிறுவனத்துல இந்திய பொது மேலாளரா இப்ப பணியாற்றிட்டு வராரு. இந்த நிறுவனத்துல தமிழகத்தை சேர்ந்த 2000 பேர் வேலை செஞ்சுட்டு வராங்களாம். இவ்வளவு பேர் இங்க வேலை செய்யறதுக்கு இவர் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் இந்த நிறுவனத்துல வேலையில அமர்த்துறதுக்கு இவரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இந்த நிறுவனத்தை முகமது அல் பர்காஸ் அப்படின்றவர் தொடங்கி இருந்திருக்காரு. அவருடைய மறைவை ஒட்டி அவரை கௌரவப்படுத்த விதமா 2ஆம் ஆண்டா சிதம்பரத்துல இதுக்கான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்காக சவுதி அரேபியால இருந்து இவர் சிதம்பரம் வந்திருந்திருக்காரு. அங்க இந்த நிறுவனத்துல வெளிநாட்டுல பணிபுரியக்கூடிய குடும்பத்தார்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு நிறைய போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு, பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு, மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி ரொம்பவே விமர்சையா இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னதான் தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் இவ்வளவு குடும்பத்தை ஒன்னா பார்க்கும்போது இவங்க எங்களோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லாருமே நிகழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க. எங்க குடும்பங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவர் தான் முக்கிய காரணமா இருக்காரு. இவர் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்தி இருக்காங்க. தான் வளர்ந்தது மட்டும் இல்லாம தன்னோட ஊரை சேர்ந்த எல்லாரும் வளரணும் அப்படின்றதுக்காக இவரு தமிழகத்துல இருந்து இளைஞர்களை வேலைக்காக அங்க கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு வராங்களாம். இவருடைய இந்த ஒரு செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.